ஆ, வந்துட்டோமா சோழா? வந்தாச்சுமா வீட்டுக்கு. ஓஹோ, சீக்கிரம் வந்துட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம்மா, கொஞ்சம் டிராஃபிக் கம்மி. இல்லைன்னா 7 மணி ஆயிருக்கும். சீக்கிரம் வந்ததோ நல்லதுதான். வசதியா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இறங்கு லட்சுமி. நாங்க அப்படியே கிளம்புறோம். எங்க போறீங்க? வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க. இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி தேடுவான்னு சொல்ல முடியாது. அவளும் நம்ம கூட தான் இருக்கா. இல்லம்மா, நீங்களே டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க வந்தா எங்களை வேற கவனிக்கணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க இன்னும் நாள் வரோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க. என்னம்மா நீலா, நீ வீட்டுக்குள்ள வரமாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா, அங்க வருவாங்க. ஏய், உன் பொண்டாட்டியை கூட்டு வாடா. அம்மா பிகு பண்ணிட்டு இருக்கு. வீடு ரொம்ப அழகா இருக்குமா. அப்போ இன்வெஸ்ட்மெண்டா வாங்கி போட்டது இப்ப நாங்க இருக்க யூஸ் ஆகுது. இருங்கம்மா, காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காரு சோழா. நீ உட்காருமா. சோழா, இந்த ட்ரிப் நாங்க நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோழன் வந்தா எப்பவுமே எங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். அதுவும் இந்த வாட்டி நீயும் எங்க கூட வந்தல்ல, ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூப்பா. நிலா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க. உங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அவங்க அப்பா ஊர்ல வாரு. குடியா ஏங்க கொஞ்சம் இங்க வாங்கல. லட்சுமி, இந்த பக்கமா வந்து நில்லு. சோழா, எந்திரிங்களா, 2 பேரும் வாங்க. குடும்பம் சுமங்கலி பொண்ணு, நெத்தியில குங்குமம் இல்லாம இருப்பியா? எனக்கு அப்பா அம்மா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏங்க இது கொஞ்சம் பிடிங்க. நிலா திரும்புமா. எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பிடிங்க தாங்க. ஏய் சோழா, நிலாவை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? இதே போல சந்தோஷமா பல 100 வருஷம் நீங்க வாழணும். அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சீக்கிரமே குட் நியூஸ் சொல்லுங்க. சொல்லிடலாமா? அப்புறம் சோழா, இன்னொரு வாட்டி அவளை சாப்பிடுற மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஆமா, சரிங்கப்பா. பார்த்து கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறமா நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிப்பா. வாமா. வரோம். உங்களுக்கு ட்ரிப்லாம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. நம்ம இப்ப நேரா வீட்டுக்கு போறோமா? ஆமா, வீட்டுக்கு தான் போறோம். எங்கேயாச்சும் போலாமா? வண்டியை திருப்பி அப்படியே அன்பிளான்டா ட்ரிப் போலாம்னு சொல்றீங்களா? நீ சொல்லல. பீச் போலாமா? போலாமே. நீங்க கேட்டு நான் கூட்டு போகாம இருப்பேனா? தோ வண்டியை இப்பவே திருப்பிடுறேன். இந்த ட்ரிப் டக்குன்னு முடிஞ்சிருச்சா, அதான் எங்கேயாச்சும் போயிட்டு போலாமேன்னு தோணுச்சு. இதுக்கெல்லாம் நீங்க விளக்க சொல்லணுமா? பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க. வண்டியை உடனே திருப்பிடுறேன். சந்தா நிசு அந்த உள்ளதா இருக்கா? நீங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், எப்படி சமாளிச்சீங்க? ஆமாயா, பீகார்ல இருந்து சந்தா கூட்டு போக எங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் பாத்து வந்துரு. போயிட்டு கால் பண்ணுங்க. ஆமா, அந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு உனக்கு உறுதியா தெரியுமா? போயிட்டாங்க ஐயா. எப்படி சொல்ற? பீகார்ல இருந்து உன் தங்கச்சி தேடி வந்திருக்காங்க. நீங்க இல்லன்னு ஒன்ன இருந்து ஒரு 2-3 நாள் இங்க இருந்து தேடி பார்க்கணும் அவங்களுக்கு தோணிருக்காது? கேட்டு தான் இருந்தாங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள சந்தாவை அங்க கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் ஐயா. அதனால அது வரைக்கும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் 10 நாள் கழிச்சு என்ன பண்ணுவ? தெரியல. ஆமா, உன் சொந்தக்காரங்களும் என்ன அவ்வளவு பெரிய ஆளுதான்? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கா பீகார் பத்தி தெரியாது? நான் எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கேன். இப்படிதான் தெரியாது. நம்ம ஒரு தடவை ஒரு கிராமத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஐயோ, நான் பட்ட பாடு இருக்க. இந்த பாரு, இங்க நல்ல விதமான அனுபவம் எனக்கு இருக்கு, கெட்ட விதமான அனுபவம் எனக்கு இருக்கு. ஆனா உன் ஆளுக்கு தான் என்ன கேட்டகிரின்னு எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப மோசமானவங்க ஐயா. சந்தாவுக்கும் என் மாமாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பேசி வச்சுட்டாங்க. சந்தாவுக்கு என் மாமாவை சுத்தமா அவளுக்கு பிடிக்கல. எங்கேயாவது கூட்டு போக சொல்லி என்கிட்ட ரொம்ப அழுதா. அதனாலதான் நான் அவளை அங்கிருந்து இங்க கூட்டு வந்தேன். என்னால இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. வீட்டுல எல்லாரும் சந்தாவுக்கும் என் மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறாங்க. அதுக்கு தடையா சந்தா இங்க இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தாவை சேரனுக்கு கட்டி வைக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சேரனும் சந்தாவை கட்டிக்கிறதுல அவங்களுக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் என்ன, சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? இப்ப கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு வையே, உன் வீட்டு ஆளுக்கு வந்து இங்க பிரச்சனை பண்ணா கூட நம்ம லோக்கல் போலீஸை வச்சு டீல் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் போலீஸ்ல இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க பக்கம் தான் இருக்காங்க. இப்ப சந்தாவும் அவங்களை ஏத்து பேசிட்டேன்னு வையே, உன் வீட்டு ஆளுக்கு இங்க தலை வச்சு படுக்க முடியாது. இல்ல என்ன நான் சொல்றது? நானும் தான் ஐயா யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்குலாம் இங்க நேரமே கிடையாது. இந்த மாதிரி சட்டு புட்டு பேசி கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. இல்லன்னு வையே, உன் வீட்டு ஆளுக்கு வந்து சந்தாவை தூக்கிட்டு போய் உன் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது சந்தாவுக்கும் கஷ்டம், சேரனுக்கும் கஷ்டம். இல்ல இந்த மாதிரி யோசிச்சு எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சட்டுப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க. ஐயா, நான் போய் பையா கிட்ட பேசிட்டு வரேன். எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா பேசி முடிங்க. உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்ல? எல்லாத்தையும் சமாளிச்சிட்டியா நிஷு? வா நிஷு, உட்கார சாப்பிடலாம். இருக்கட்டும் பையா, வாங்க. நீ சந்தா ஐசா தும் டீகே. அவங்கள நல்லா தான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க, சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இல்லனா என்ன பண்ணிருப்போம்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல ப்ரோ, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். உட்காருங்க, சாப்பிடலாமா? உட்காரவா, வாடா சாப்பிடலாம். பாத்துட்டே இருக்கீங்க, போய் நிக்கல மாட்டீங்களா? நிக்கணும் தான் இருக்கு. நான் பர்மிஷன் கொடுத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சிச்சி இல்ல, போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களும் கேட்டீங்க, அதான் சொன்னேன். அட போங்கங்க, நம்ம என்ன பெச நகலையா கூட்டியிருக்கோம்.
நேற்று நேரத்துக்கு பீச்சுக்கு வரதுக்கு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீச்சுக்கே வர முடியும். போய் நில்லுங்க போங்க. தோழன் என் செருப்பை பாத்துக்கிறீங்களா? செருப்பை பாத்துக்கவா? ஏங்க இந்த செருப்பை யாருங்க வந்து தூக்கிட்டு போறா? இல்ல கரைச்சு எடுத்துட்டா என்ன பண்றது? ஏங்க உங்க செருப்பை நான் பாத்துக்கிட்டே நான் வந்து பீச்சில் நிக்க வேணாமா? நீங்க வரீங்களா? ஆமா, வரமாட்டேன்னு நினைச்சீங்களா என்ன? இல்ல வரேன்னு நீங்க சொல்லவே இல்லையே. வரேங்க, நானும் வரேன். போதுமா? செருப்பு என்ன பண்றது? அட விட்டு வாங்கங்க, உங்க பொக்கிஷத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க. செருப்புக்கு காலுக்கு 10 ரூபா போதும். வாங்க. உங்க வானா சொல்ல நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த மாச அம்புலி அம்புலியா தெனம் பூத்த முத்துன வரத்தினமா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல விட்டது தெய்வம் சொன்னில பூந்து கூண்டுனா என்னையும் தேட யார் செஞ்சுட்டு போன போது வாசிக்கிற கூட சொன்னில பூந்து பூந்து என்னையும் தேட யார் எந்துட்டு போன போது வாசிக்கிற கூட. போலாமா? ஆல்ரெடி பாதி நனைஞ்சிட்டோம், அப்புறம் என்ன முழுசா நனைஞ்சிருவோம். ஐயோ அதெல்லாம் வேணாம், அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சுக்கும். 45 நிமிஷம் ஆடும்போது வராத ஜலதோஷம் முழுசா நனைஞ்சா வந்துடும்ல. ஆமாங்க. சரி வாங்க போலாம். போங்க வர. என்ன வெயிலு? என்ன சோள வேணுமாண்ணா? இவங்க 2 கொடுங்க. எவ்வளோ? 1 போறேன், 2 60 ரூபா கொடுங்க. ஐயா இப்படி சாப்பிட்டா எப்பங்க சாப்பிட முடிப்பீங்க? இதெல்லாம் அப்படியே சாப்பிட கூடாது. அப்படியே எடுத்து அப்படியே வாயில் போட்டு அப்படி சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். சாப்பிடும் இப்படி ஒன்னொன்னா சாப்பிட்டா எப்படிங்க டேஸ்ட் தெரியும்? சொன்ன மாதிரி இப்படி வச்சு அப்படி கடிங்க. அப்புறம் எப்படி சொல்லுங்க? இங்க சூடா இருக்கு. கூட தாங்க இருக்கும். அதையும் தாண்டி அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுங்க. செம்மையா இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இருக்குல்ல? இப்படிதான் சாப்பிடணும். நீங்க பெரிய ஆளா வரணும் சோழன். புரியலங்க. நீங்க பெரிய ஆளா வரணும்னு சொல்றேன். ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும். வண்டி ஓட்டிட்டு காலத்தை ஓட்டக்கூடாது. இல்ல அதுக்குன்னு வண்டி ஓட்டுறதே தப்புன்னு சொல்லல. லைஃப்ல அடுத்த கட்டம் என்ன, அதுக்கு என்ன ட்ரை பண்றோம்.